இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உங்களுக்கு தெரியும், இந்த 15 நாட்களுக்குள்ள எவ்வளவு பாலியல் வன்கொலைகள், காவல் நிலைய மரணம், இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 15 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. 6 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, படிக்க போகிற பிள்ளை 17 வயசு பிள்ளையும் பாதுகாப்பு இல்லை. இது எப்படி பார்த்தாலும் இது சரியா இல்லை. இந்த சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிடுச்சுன்னு தான் ஒரு இது எந்த மனநிலையில் 6 வயசு குழந்தைய அல்லது 17 வயசு பிள்ளையெல்லாம் வன்புணர்வு செய்து கொலை செய்கிற மனநிலைங்கிறது எவ்வளவு, அதை நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள். அப்போ எந்த மாதிரி ஒரு சமூகம் தயாராகி போகுது? எப்போவாவது அரிதுன்னு அரிதாக இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும், அதுக்கு உரிய தண்டனை கிடைக்கும், அது குற்றங்கள் குறையும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இது தொடர் செய்தியாக இருக்கிறது, இதுவே ஒரு நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு. ஆனால் எல்லா குற்றவாளிகளுக்கும் அது காரணம் அது பின்புலத்தை பார்த்திங்கன்னா, குற்றவாளிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேலே நிறைந்த போதையில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது எல்லாம். அது கணக்கில்லாத போதை கட்டவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது? ஒரு கட்டுக்குள்ளே வரலை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை. இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. எப்படிப்பட்ட நாடாக இது மாறிக்கொண்டிருக்குன்னு தெரியல. இதுக்கு யார் ஒருத்தர், நீங்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும், எல்லாரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சலுங்கிறான். சமூகம் எப்படி இருக்கோ அதுதான் அது பிரதிபலிக்குது. அது ஒரு ரொம்ப கேடுகட்ட, ஒரு நாகரிகமற்ற, அறமற்ற, ஒழுங்கற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே 2 தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருது, சாதியே அரசியலாகி அதிகாரத்துக்கு வருதுன்னா அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருது அப்படின்னா அங்கே மனிதம் என்பது செத்து போயிடும். பணம் அரசியல் ஆகுதுன்னா அங்கே பண்பாடு, ஒழுக்கம் செத்து போயிடும். இதை ஒரு தலைமுறை புரிந்து கொண்டு தயாராகணும். நல்ல ஒழுக்கம் மிகுந்த, அறநெறி மிகுந்த, பண்பாடு கொண்ட ஒரு சமூகத்தை படைக்க நான் இல்லை, நீங்கள் இல்லை, ஒவ்வொருத்தரும் உறுதியேற்று வேலை செய்யணும். இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். நாளைக்கு கேள்வி கேட்குற நீங்களும் சரி, நிற்கிற நானும் சரி, நம்ம பிள்ளைகளை எப்படி பத்திரமா விட்டுட்டு போக முடியுமா? இந்த பூமியில் பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு, வேலைக்கு அனுப்ப முடியுமா? இல்லை ஒரு காய்கறி கிடைக்கும் அல்லது ஒரு சாதாரண முடியுமா?